அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் சங்கானையில் இன்னொரு வீட்டு திட்டம் ஒன்று நிறைவுறுத்துறதுக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். ரெண்டு வீட்டை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். ஐயா உங்களோட பேரை சொல்லுங்க. கனகலிங்கம் விஜயகாந்த். கனகலிங்கம் விஜயகாந்தன். மூணு பேர். என்ன இடம்? இந்த இடத்துக்கு பேர் இது முருகமூர்த்தி தானாவோட. முருகமூர்த்தி வீதி தானாவோட சங்கானை கிழக்கு வீடமை தேசிய வீடமை அதிகார சபை இந்த வீட்டு திட்டம் வந்து வேலை கிடைச்சிருக்கு. உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர்? 5 பேர், 3 பிள்ளைகளும் நீங்களும் பைஃப். 3 பிள்ளைகள் படிக்கணுமோ? எல்லாரும் படிக்கணும். நல்லது. மற்றது நீங்கள் என்ன வேலைக்கு போடுறீங்க? நான் நாட்டாக வேலைக்கு போகிறது. இது அந்த சிமெண்டல் புரட்டி கொடுக்குறது. 1000 ரூபா தான் ஒரு லோரி புரட்டி தருவாங்க. இப்போ அதெல்லாம் வேண்டித்தான் நாங்கள் இஞ்சால ஒரு அவங்க வேலை ஆற பொடிகள் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 200-300 சேர்த்து தருவாங்க. அதை சேர்த்து தான் கொண்டு வந்து. உங்களுக்கு எவ்வளோ அது ஒரு நாள் வருமானம்? ஒரு நாளைக்கு ஒரு 1500 2000 ரூபா பறிக்கிறோம். அவ்வளோ வந்தேன். மற்றது ஒவ்வொரு நாளும் வேலை கிடைக்குமோ? 2 போய் திரும்பி வந்தது ஓடுறது இல்லையா? வேலை இல்லையா? சராசரி எங்களுக்கு ஒரு மாத வருமானம் 25,000 ரூபா வருமா? அந்த உங்களோட வீட்டுக்காரையும் வேலைக்கு போகிறீங்களா நீங்கள்? ஒரு கிழமை தான் போய் இப்போ ஒரு கிழமை தான் நான் வேலைக்கு போனேன். எனக்கு 1000 ரூபா சொல்லலாம். ஒரு நாளைக்கு 1000 ரூபா இருக்கு. இந்த 2 பேர்ட்ட உழைப்பையும் பற்றி தான் உங்களோட செய்ய நடக்குது. கூட வெற்ற உழைப்பிலாம் கூட நாங்கள் போய் கொண்டிருந்தாங்க. 3 பிள்ளைகளோட போய் கொண்டிருந்தாங்க. இப்போ ஒரு கிழமையோட தான் நான் போகிறேன். அப்போ நான் சொல்லிலாம் தானே நான் உழைக்கிறேன். உழைவட்டமே அது பிரச்சனை. ஒரு மாதம் ஒரு நாளைக்கு 2000-2500 ரூபாய்க்கு உட்பட்டு இந்த வருமானத்தை வச்சுக்கொண்டு ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறன்றது சாத்தியம் இல்லை. எங்களுடைய அன்பு உறவுகள் நன்கொடையாளர்களுக்கு பேருக்கு வந்து கண் பிரச்சனை என்ன சொல்லுங்க? அது கண் வேற தூரத்தையே தெரியாது, மற்ற பொழுது பட்டா துண்டாக தெரியாது. அப்போ அதெல்லாம் வெயில் என்று சொன்னால் மப்பு தன்மை இருட்டெண்டா செய்ய மாட்டேன். அதெல்லாம் நாக்களை திரட்டி கொடுக்குறேன். வேறவே தன்னால் எந்த ஒரு செய்து கொண்டிருக்கிறார். ஒளிப்புலன் குறைபாடுகளோடையும் தன் திறமையை பாவித்து தன் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு திட்டத்தை நிறைவுறுத்துறதுக்காண்டி எங்களோட புலர் அறக்கட்டளை இந்த நன்கொடையாளர்களாகவும் சரி, உலகம் பூரா இருக்கிற எங்களோட தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு மனதுக்கு உங்களுக்கு தெரியும் தானே யாருக்கு தேவை இருக்குது, அவைகளுக்கு உதவி செய்யணுமென்று. அந்த வகையில் இந்த உதவிகளை செய்திகள் பெரிய ஒரு இதாக இருக்கும், உதவியாக இருக்கும். அவைகளுக்கு வீட்டு இருக்கா என்ன நிலைமையில் இருக்குன்றதை வீடியோவில் காட்டிக்கணும். இருக்கு மண்ணுவல் போட கிடக்கு, பூச்சி பூச கிடக்கு, இருக்கு சீமெண்டும் பண்ணுறாங்க. 2400 ஆயிடுச்சாங்க. ஓகே, செய்யணும். மிச்ச நில ஜன்னல்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. இனி காசு கட்டணும். அதுக்குள்ள கொஞ்சம் மண்டாலும் கட்ட சொல்லியிருக்கிறாங்க. அட்வான்ஸ் கட்ட சொல்லியிருக்கிறாங்க. அட்வான்ஸ் கட்டுற அளவுக்கு என்னோட இல்லை. 6 லட்சம் ரூபா நகையை வச்சு போட்டு இப்போ இவ்வளோ கேட்டு கொண்டு கேட்டு பிறகு உங்களுக்கு வீடு திட்டத்தின் அமௌண்ட் 10 லட்சம். முதல் மழைக்குள்ள சரியான வெள்ளத்துக்கு இதுக்கு எல்லாம் இல்லையே போடைக்க கூட வெள்ளத்துல இருந்து தான் சாப்பிட்றாங்க. அப்படி கூட கடவுளை கேட்குறாங்கனால எனக்கு வீடு காப்பாடு இந்தெல்லாம் கூட எனக்கு காணும். வருமானம் இல்லையே இல்லை எனக்கு காணும். ஆசை இருக்க வேண்டாம். என்ன இதை நிரந்தரமா இருக்கக்கூடிய வீடா இதே இருந்தாலும் ஒரு மழை ஒழுக்கு இல்லாமல் நானும் என் பிள்ளைகளை நிம்மதியாக இருக்கக்கூடிய அதனாலே பெரிய ஒரு இதாக போகும். இதான் நாங்களோட கிச்சன். உண்மையிலேயே எங்களை பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்கள் உறவினர் யாராக இருந்தாலும் எனக்கு அறிஞ்சும் இருக்கும் அறியாமல் இருக்கும். யாராக இருந்தாலும் எனக்கு ஒரு ஹெல்ப், என் குடும்பத்துக்கு வந்து ஹெல்ப் செஞ்சிருந்தா உங்களோட நான் கும்புற முருகன் உங்களை ஆசீர்வதிப்பேன். மீண்டும் மீண்டும் அதை நான் கேட்குறேன். பெரிய துன்பத்தோடையும் உங்களோடையும் தான் நான் இருந்தேன். நான் கொஞ்சம் என்னைய கொண்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி உங்களையும் எங்களோட முருகன் கொண்டு வருவார் என்று நான் கூட கேட்டுக்கொள்வேன். 5 லட்சம் ரூபா காசு தான் வேணும். 5 லட்சம் கூட வேணும். வேண்டாம். இப்போ சீமெண்ட்டே 2500 ஆகிட்டாங்க. அப்படி இருக்கிறேக்க 5 லட்சம் காணாது. ஆனால் எனக்கு இப்போத்திய நிலைமையில் நான் சொல்கிறேன், எனக்கு 5 லட்சம் போதும். எனக்கு பெருசாக வீடு கட்டணும், பெருசாக இது தூமை கட்டணுன்றது இல்லை. எனக்கு இவ்வளவுமே காணும். இந்த பிள்ளைகளும் நானும் ஹேப்பியாக இருந்து நான் எங்களை மறைக்க வைக்கிறேன். உதவி அவர்களோட தான் நான் கேட்டுருக்கேன். இந்த பிரச்சனை பார்க்குறேன். அதை சொன்னேன், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம்.
அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்தால் நாங்கள் செய்து தருவோம் இல்லைன்ற இல்லையே மாட்டோம் அவையும் சொல்லியிருக்கணும். அதே மாதிரி உண்மையிலே உறவுகளே நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உறவு யாராக இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் எனக்கு திரும்படி கேட்டுக்கொள்ளுன்றேன்.